ஒரு நாட்டோட இன்ஃப்ளேஷன் கிரிப்டோ கரன்சியோட வேல்யூவை எப்படி எஃபெக்ட் பண்ணும்? இன்ஃப்ளேஷன் என்ற அர்த்தம் பணவீக்கம். ஸோ நம்மளோட பணத்தோட வேல்யூ குறைஞ்சிட்டு போகிறது. அதாவது ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ நம்ம பாவிக்கிற ஃபியட் கரன்சி எல்லாம் எல்கேஆர், யூஎஸ் டாலர், கனடியன் டாலர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேக்கப் இல்லாமல் பிரிண்ட் பண்ணி தள்ளுறாங்க. ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ணுற இப்போ இன்றைக்கி ஒரு $1 trillion பிரிண்ட் பண்ணுறானுன்னா அந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனத்தை பேக்கப் பண்ணி பிரிண்ட் பண்ணானுன்னா அதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஏர்லியராக கோல்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தீங்க, ஆனால் இப்போ நினச்ச மாதிரி பிரிண்ட் பண்ணி தள்ளுறாங்க. ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணுறதால என்ன நடக்கணும்னா பணத்திட புழக்கம் அதிகரிக்குது. ஸோ பணத்திட புழக்கம் அதிகரிக்கிறதால பணத்திட விலை குறையும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் ஒரு $1000 ஒரு 10 விஷயம் வாங்கினீங்கன்னா அதே $1000 இப்போ ஒரு 5 விஷயம்தான் வாங்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு அதே $1000 இந்த டாலர்ஸ் இருக்கும்னு சொன்னால் இதே $1000 ஒரு பொருள் கூட வாங்க இயலுமான்னு சொல்லி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் $1000 மாறலை, ஆனால் அதுக்கு அதால் வாங்கப்படுற பொருள்ற அளவு குறைஞ்சிட்டு வருது. இதுதான் பணவீக்கம். ஸோ அந்த பணவீக்கம் நடக்கிறதால பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ ஏர்ன் பண்ணுற கஷ்டப்பட்டு நீங்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட நாலேஜை ஸ்பெண்ட் பண்ணி இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி எப்படியோ என்னையோ செஞ்சு நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. உங்களோட ஏர்னிங்ஸ் எதில் வருதுன்னா இதை மாதிரியான இந்த ஃபியட் போய் பேப்பர் கரன்சியில் தான் உங்களுக்கு வருது. ஸோ இந்த பேப்பர் கரன்சியை நீங்கள் பத்திரமா கொண்டு பேங்கில் வைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலத்தில் எடுத்து பார்க்கக்குள்ள நீங்கள் இப்போ வச்ச வேல்யூவில் இருக்க மாட்டீங்க. ஓகே, இவனை பிரிண்ட் பண்ண அப்படியே வேல்யூ குறைஞ்சிட்டு போகும். அதனால் அநேகமானங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த இன்ஃப்ளேஷனுக்கு இது ஹெட்ஜிங்காக தொழிற்படுற அசட்டுகளில் அதாவது கொமோடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற கொமோடிட்டிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி லேண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் இப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா பணம் மாதிரியே விலை குறைஞ்சிட்டு போகாது. இதை மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் இல்லாட்டி இதை மாதிரியான கொமோடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணினா நம்மளோட பணம் பாதுகாக்கப்படும், விலை கூட்டிகிட்டு போகும். இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு கோல்டோட இப்போ உதாரணத்துக்கு $1000 ஒரு உதாரணம் சும்மா ஒரு கிராம் 10 கிராம் நீங்கள் கோல்டு இன்றைக்கி வாங்கலாம்னு சொன்னால் நீங்கள் அதே 10 கிராம் இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு மேபி நீங்கள் ஒரு $5000 விற்கலாம். அப்போ நீங்கள் இதோட சேம் வேல்யூ தான் கோல்டு, ஆனால் அதோட ப்ரைஸ் கூடுது. கோல்டோட ப்ரைஸ் கூடலை, பணத்தோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம விற்கக்குள்ள அதை மாதிரியான அசெட் எல்லாம் கூடுதலான பணம் கிடைக்குது, ஏன்னா பணத்தோட வேல்யூ குறைஞ்சதால. ஸோ இதே மாதிரி தொழிற்படுற ஒரு விஷயம் ஒன்று தான் இந்த கிரிப்டோ கரன்சி. என்ன ஆகணும்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் அதுவும் முக்கியமாக பிட்காயினில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எல்லா கிரிப்டோ கரன்சியும் சொல்லலை, பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிமிடெட் சப்ளை 21 மில்லியன் தான் உலகத்துக்கு வாரத்துக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் வந்துட்டு. ஸோ இதுக்கு பிறகு வாரத்துக்கு இருக்கிறது ஜஸ்ட் 1 மில்லியன் தான். ஆனால் அது வாரத்துக்கு இன்னும் 140 வருஷம் எடுக்க வேண்டாம். ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஹால்விங் இந்த ப்ராசஸில் போகிறதால வார சப்ளை குறைஞ்சி 50லேருந்து 25, 25லேருந்து 12.5 அப்படி குறைஞ்சி இப்போ 3.14 சம்திங் தான் இப்போ வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே கண்டினியூஸாக குறைஞ்சி போகிறதால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட தேவை கூட்டிகிட்டு போகுது, பிட்காயின் தேவை கூட்டிகிட்டு போகுது. ஏன்னா நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ், பிளாக் ராக் போன்ற ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் ETFs ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ், பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாம் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாம் இது செய்கிறதால இதோட தேவை கூட்டிகிட்டு போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ளை வெளியில் வர சப்ளை குறைஞ்சிட்டு போகுது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வேல்யூ கூட்டிகிட்டு போகும். ஸோ அதனால் இந்த பொய் பேப்பர் கரன்சியலான எல்கேஆர், கனடியன் டாலர், யூஎஸ் டாலரில் நம்மளோட பணத்தோட சேவ் பண்ணி வைக்காமல் இதே மாதிரி கிரிப்டோ கரன்சியில் சேவ் பண்ணக்குள்ள நாளைக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு போகக்குள்ள நம்மளோட பணம் பெரிய அளவில் வேல்யூ கூடி போயிருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர், இன்ஃப்ளேஷன் கிரிப்டோ கரன்சியோட வேல்யூவை பாதிக்குமான்னு எஸ் பாதிக்கும். கிரிப்டோ கரன்சியோட வேல்யூவில் அதுவும் முக்கியமாக பிட்காயின்ட வேல்யூ இந்த இன்ஃப்ளேஷனால் இவங்க நிறைய பிரிண்ட் பண்ண உங்களுக்கு எவ்வளோக்கு நீங்கள் பிட்காயினை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறீங்களோ நாளைக்கு உங்களுக்கு அவ்வளோக்கு உங்களோட வெல்த் ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த பேப்பர் கரன்சியில் வைக்கிறத விட இது ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸ் இல்லை, உங்களோட ஓன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. இதை பற்றி மற்றாக்கள் நீங்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் பிட்காயின் இது இன்ஃப்ளேஷனுக்கு ஹெட்ஜிங்கான ஒரு விஷயமா இல்லையா? நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி கீழே காமெண்ட் பண்ணுங்கள். பை.